இப்போது தயவு செய்து சொல், என்ன உன் பிரச்சனை? நீங்க கொடுத்த மருந்து தொடங்கியதிலிருந்து எங்கள் எதிர் வீட்டு ஆண்டிக்கு லைன் வைக்க ஆரம்பிச்சுட்டேன். நல்ல ரசுக். ஆண்டியுடன் ஆரம்பித்தாயா என்று சொன்னார். ஆமா, டாக்டர் காரு. அப்புறம் இன்னும் என்ன உன் பிரச்சனை? சொல்றேன் நாகண்டே, ஒரு வாரத்துக்குள்ள அந்த ஆண்டி எனக்கு அடிபிடிச்சிட்டாங்க. அவங்க பேசுற விதம் வாரம் கழிச்சுதான் மறுபடியும் பயனாளிகள். நடக்கிற முறையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவளோட நட்பு எனக்கு ஒரு புதிய அனுபவமா இருந்தது. ஒரு நாள் அவள் கூட காம்புக்கு போனா வீடு திரும்பவே இல்ல. இன்னும் ஆண்டி வீட்டுக்கு போனான். ஆண்டியிடம் கற்றுக்கொண்டான். அங்கில் பிடிபட்டான். அவ்வளவுதான் தானே. இது ரொம்ப சாதாரணமான பிரச்சனைடா. அந்த நாள் எனக்கு மறக்க முடியாத நாள். இப்போ நீ கேட்டறா என்ற அர்த்தம் என்னன்னு சொல்லட்டுமா? அது நடக்கலையா இல்லையா? சரி, அப்புறம் என்ன நடந்தது சொல்லுங்க. இருந்திருக்கும். ஏன் தெரியுமா? நெருப்பு போட்டுட்டு அனுப்புறாங்க. அவங்க காம்புல இருந்து வரும் வர ஒரு சிறிது நேரம் இருக்கவும். இப்போ ஆண்டி வீட்டுக்கு போனா ஆண்டிய வச்சுக்கிட்டான். ஆங்கிள் பிடிபட்டான். அவ்வளவுதானே. இதுதான் இறுதி ரொட்டி பிரச்சனை. 15 நிமிஷம் பொறுமையா காத்திருக்க நல்லா வெந்து போயிட்டேன். லைன் தொடங்கினால் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறாளா என்ன? நர்ஸ் மேடம், டாக்டர் காருக்கு சர்க்கரை இருக்கா? அதுக்கு காமரோகம் தான் தவிர வேற எந்த நோயும் இல்லையே. காமராகமே அதே நோய். முன்பே என்ன நடந்தது சொல். என்ன நடந்தாலும் உங்கள் பெண்களுக்கு வாயே இருக்காது போல என் 25 நிமிஷம் ஆண்மையை காலனில் உள்ள என் ஆண்டுகளுக்கு எல்லாம் டாப் டாப் ஆகச் செய்தேன். ரோஜுகாரண்டி என்னை தாத்தா என்று கூப்பிட்டாலும் 25 நிமிஷம் ஆண்மை உன் பக்கத்தவங்க மாதிரி சாப்பிடுதாந்தே. காமம் ஒரு நோய் தவிர வேற எந்த நோயும் இல்லையே. ஆமாம் மேடம், எங்கள் காலனி மாதிரி இருக்கிறவர்கள் மட்டும் இல்லாமல் பக்கத்து காலனியில் இருந்தவர்களும் கூட சொல்றாங்க மேடம். எங்க பார்த்தாலும் அன்றையே கலந்து விடுவாங்க மேடம். பேசுவதற்கு கூட வாயை மூடிக்கொள்ள முடியாத மாதிரி செய்றாங்க மேடம். ஏடா மச்சான், இன்னும் புரியலே. அந்த அளவுக்கு ஆண்டிகள் எல்லாம் தாக்கி விட்டாங்க. வாசம் பாய் இருக்குது. அதுவும் சரி, உங்க ஏரியாவில் இருக்கிற பெண்கள் எல்லாம் இவ்வளவு குறைவாக இருக்கிறார்களே, ஏன்? ஆமாம் மேடம், நாங்க தெரியாம இருக்க மார்க் போட்டு போயிட்டோம். ஆனா அவங்க கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கு இழுத்து போயிட்டாங்க. இவன் பேட் கொண்டு பேட்மிண்டன் விளையாடிக்கிட்டு இருக்கானே. மேடம், 4 நாளா வலி தாங்க முடியல. ஏதாவது டேப்லெட் இருந்தா சொல்லுங்க மேடம். என்னாச்சு மேடம்? ஆரியன் வாசம் வருது. பரவசம். குட் ஸ்மெல்லா பேட் ஸ்மெல்லா? இது ஒரு வகையான ஸ்பெஷல் தான். அப்படி ஒரு வாசனையும் இருக்கா?